தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை தயவு செய்து நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய வழி நடத்தல்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சித்தத்தை ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷனால் என்ன பண்ண முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கவனிங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். இல்லப்பா, அதே வசனத்திலே தான் இருக்கு, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவைகளை என்ன பண்ண மாட்டான்? அறியவே மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறியவும் மாட்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிக்கணும், இங்க ஆவிக்குரியவன் ஜென்ம சுபாவத்தான். ஆவிக்குரியவன் ஜென்ம சுபாவத்தான். இந்த உலகத்துல தேவனை தேடுகிற மக்கள்ல 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் ஆவிக்குரியவர்கள், ஒரு கூட்டத்தார் ஜென்ம சுபாவத்தார்கள். 2 பேரும் சபையில தான் இருப்பாங்க. ஈசாக்குக்கு 2 பிள்ளை, 2 பேரும் ஈசாக்கினுடைய வீட்டில் தான் வளர்ந்தாங்க. ஆனா ஒருவன் வனசஞ்சாரியா இருக்கிறான், ஒருவன் கூடாரவாசியா இருக்கிறான். 2 ஒரே தாய் வைத்து பிள்ளை தானையா? 2 ஒரே தாய் வைத்து பிள்ளை தான். ஆனா 2மே சுபாவம் வேற. இது ஜென்ம சுபாவம், இது கொஞ்சம் ஆவிக்குரிய சுபாவம். கொஞ்சம் பின்னாடி தான் முழுசா மாறுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், சபைக்குள்ள பல நேரங்களில் ஜென்ம சுபாவத்தார்களும் இருப்பார்கள், ஆவிக்குரியவர்களும் இருப்பார்கள். ஆகவே நாம பேசுகிற காரியங்களை, நீங்க ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஜென்ம சுபாவமான மக்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. அங்க பாருங்க, இங்க பவுல் இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 5வது வசனத்துல இருந்து சொல்றாரு, இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்கு இது விளங்கலையா அப்படின்னு சொல்றார். விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு விளங்குதா? இந்த உலகத்துல மெத்த படித்தவர்கள் இருக்கிறாங்க, நல்ல படிக்கணும், நல்லது. நிறைய அறிவாளிகள் இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் தேடி தேடி புதுசா கண்டுபிடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. கடைசி நாட்களில் அறிவு பெருகி போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அறிவு பெருகி போய்த்தான் இருக்கிறது, இன்னும் பெருக போகிறது. நல்லது. ஆனா இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், இப்பிரபஞ்சத்தின் ஞானிகள் ஒருவரும் ஆவிக்குரியகளை அறிந்து கொள்ளவில்லை என்பது ஒரு பெரிய வருத்தமான காரியம். பவுல் அதை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் வேகமா வாசிக்கலாம். 5வது வசனத்திலிருந்து, என் பேச்சும் என் பிரசங்கமும் 6வது வசனம் போயிடுமா? அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. நாங்க பேசுற ஞானம் பிரபஞ்சத்தினுடைய ஞானம் அல்ல. அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்தை. ஓகே, 8வது வசனம், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அப்படியானால் இப்பிரபஞ்சத்தில் பிரபுக்களாய் இருக்கிற அநேகருக்கு ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை இல்லை. அவர்கள் நல்லா படித்திருப்பாங்க, உயர்ந்த பதவிகளில் இருப்பாங்க, வசதியான வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு என்ன இல்லை? ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லை,
ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாதனால அவர்கள் தடவி திரிகிற வாழ்க்கை வாழுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அதனால தான் வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, இந்த உலகத்துல என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி. சாலமோன் ஞானி எழுதுறார் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து அதை வேற மாதிரி சொல்றார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அப்ப என்னத்தை சம்பாதித்தாலும் கொஞ்சம் இந்த வெளிப்பாட்டின் அறிவை கொஞ்சம் சம்பாதிச்சுக்கணும். நம்ம காலமெல்லாம் ஓடி ஓடி என்னென்னவோ உண்டாக்குறோம்ல. நான் என்ன சொல்றேன், உங்களை உண்டாக்கலாம் வேண்டான்னு சொல்லல, உண்டாக்கிக்கங்க. என்ன ஒரு 1000 கோடி சம்பாதிப்பீங்களா? சம்பாதிங்களேன், இருந்துட்டு போட்டோம். என்ன இப்ப கூட ஒரு 2000 கோடியா 10,000 போட்டுக்க, எத்தனை சைபர் போடு, போ சம்பாரி. ஆனா அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? என்னது முக்கியமானது தெரியுமா? இந்த ஜீவனை பற்றிய அறிவு. இந்த ஜீவனை பற்றிய அறிவு இல்லாம எத்தனை கோடி இருந்தாலும் நாம பூஜ்யம் தான்றதை மறந்துடக்கூடாது. அப்ப இத ஆவிக்குரியவன் தான் ஆராய்ந்து நிதானிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய வழிகள் எப்படித்தான் தோணுமா? நமக்கு பைத்தியமாக தோன்றும். தேவனுடைய வழிகள் பைத்தியமா தோன்றும். அப்படின்னா இந்த உலகத்துல சாதாரணமா லாஜிக்கா திங்க் பண்றாங்கல்ல, எல்லாத்துக்கும் ரீசன் தேடுறாங்கல்ல, இது என்னங்க இதெல்லாம் ஏதாவது யோசிச்சா பைத்தியக்காரத்தனமா இல்லைங்க இருக்குது. அதான் தேவனுடைய வழி, அப்படிதான் இருக்குன்றார். தேவனுடைய வழி பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குன்றாரு. நான் அடிக்கடி சொல்றேன், எக்ஸாம்பிள் திரும்ப சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த கன்னி மரியாளோட வயிற்றுல பிறந்தாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மரியா அம்மாவை, அந்த அம்மா கிட்டத்தட்ட புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அந்த அம்மா ஒரு பாதி லூசு மாதிரி. புரியலையோ உங்களுக்கு? உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்ற அந்த என் வேர்டை உங்களால் கேட்ச் பண்ண முடியுதா? அந்த அம்மா எல்லாத்தையும் அறிஞ்ச முழு அப்படி ஞானி இல்லை. அந்த அம்மா ஒரு பேதையா, என்னவோ ஒன்று கடவுள் சொல்றாருல, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பேதமையுள்ள ஒரு தாய் அவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் அவங்கள ஆண்டவர் சூஸ் பண்றாரு. பாருங்களேன், அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா அறிவாளிகளுக்கும் இவங்க சொல்றது பைத்தியமா தோணுது. தேவதூதன் வந்தாரு, உன்னதமானுடைய பலத்தினால கர்ப்பவதி ஆவான்னு சொன்னாரு, நான் கர்ப்பவதி ஆகியிருக்கேன். இதை எவனுமே ஏத்துக்க முடியல, எவனுமே ஏத்துக்க முடியல. ஒன்னு அந்த கருவை கலைக்க பார்க்கறான், இல்லைன்னா இந்த அம்மாவை கல்லால் அடிச்சு கொல்ல பார்க்கறான். 2 காரியம் செய்யறதுக்கு துடியா துடிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அம்மா தேவைப்படுது, எலிசபெத்து. வயசான காலத்துல கருவுற்று இருக்கிற அந்த அம்மாவுக்கு தான் புரியுது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு பாக்கியம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, இந்த அம்மாவை பலப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆவிக்குரிய தாய் தேவைப்படுது. ஆமென். ஏன்னா அந்த அம்மாவுக்கும் தேவனுடைய, ஏன்னா அவங்க கன்சீவ் ஆயிருக்கிறதையே சுத்தி இருக்கிறேன் அவனாலே நம்ப முடியல. அப்ப ஒரு ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ளணும்னா நாம கொஞ்சம் ஆவிக்குரியவளா இருந்தா தான் புரியும். இப்ப நாகமான் எப்படி இருக்கிறார்னா ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறார். நான் கேட்கிறேன், எனக்கு ஒண்ணு நாகமான விட்டுருவேன். எனக்கு இப்ப நாகமான் பிரச்சனை இல்லை, அந்த ஆள் வாழ்ந்தான் செத்தான் போயிட்டான். எனக்கு பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு 1000 நாகமான் சபையில் இருக்கிறான். பாவம், இவனுக்கு தேவனுடைய வழிகள் புரியலையன்றது தான் எனக்கு இப்ப பிரச்சனை. சபைக்கு வர்றான் போறான், வர்றான் போறான், வர்றான் போறான், ஒரு நாளும் தேவனுடைய வழிகள் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறான், உணர்வு வரல. அவனுக்கு உணர்வுலாம் எப்படி வருதுன்னா, இந்த நாகமான் பாத்தீங்களா, கடும் கோபம் கொண்டு சர்ன்னு புறப்பட்டு போயிட்டான். போ. சில ஆட்களுக்கு தேவனுடைய வழிகளை இதை செய்டான்னா அவனுக்கு செய்ய முடியாது. அவர் இதை சொல்றார் செய்ய முடியாது, அவர் அதை சொல்றார் செய்ய முடியாது. என்னதான் செய்வேன், நான் இப்படித்தான் செய்வேன், அப்படி செஞ்சா வராது, நான் அப்படித்தான் செய்வேன். அவனுக்கு அவன் வழியில போகணும்னு ஆசை. அப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் ஆசீர்வாதம் வராதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வழியில தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஆமா, நாகாமான் மாதிரி அந்த ஆள் குஷ்டரோகத்தோட வாழ்ந்தான். நம்ம ஆட்கள் பலவிதமான பாவங்களோட, வியாதிகளோட, பலவீனங்களோட, தரித்திரங்களோட, கண்ணீரோட, கவலைகளோட, வேதனைகளோட, நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம சபைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். காலகாலமா ஜென்ம சுபாவத்தோடவே வாழ்றான். ஒரு நாளும் அவன் மனசு மறுரூபமாக மாட்டேங்குது. அவன் உள்ளான மனுஷன்ல ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்றாங்க. பாருங்க, பவுல் சொல்றார், நான் கூட அப்படித்தான் புரிந்து கொள்ளாமல் இருந்தேன், இதை தேவன் தம்முடைய ஆவியினாலே எனக்கு வெளிப்படுத்தினார். 10வது வசனத்தை சொல்றார், ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் ஒரு காரியத்தை புரிய வைக்கலன்னா எவனுக்கும் எதுவும் விளங்காது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதும், இந்த வசனத்தை கேட்கும் போதும், பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைச்சா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஆள்னா என்ன நினைச்சீங்க? கிடையாது. எனக்கு தெரியும், யாருக்கு புரிய வைப்பாரோ அவங்களுக்கு தான் அது புரியும். நான் பேசுறதுனாலே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா நீங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க இன்னைக்கு? அடடா, தங்க தாரகைகளா மாறி சொல்லிக்க மாட்டீங்களா? ஏப்பா, இந்த கொருக்கு பெட்ட மாதிரியா இருக்கும். கொருக்குப்பேட்டை வடசென்னையினுடைய பெரிய தலைநகரமா மாறிட்டு இருக்கோம். ஏன்னா இதை விளங்க வைக்கிறவர் ஆவியானவர். யாரோட இருதயம் தாகமா இருக்கோ அவன் இருதயத்துல தான் இதை பற்றிய வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை தேவன் கொடுப்பார். அவர்களுக்கு தான் இது புரியும். மற்றவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் பாயை க்ளீன் பண்ணிட்டு அதை கொஞ்சம் சூடாக்கி, நாம பாயினால் நாம் சூடாகி, நம்மால் பாய் சூடாகி கிளம்பி விடுவோம். அவன் கடும் கோபமாக்கி போயிட்டான் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப நம்ம ஆவிக்குரியவர்களா மாறணும்னா என் உள்ள, என் ஆவியில கிறிஸ்து வந்திருக்கணும், என் ஆவியில மறுபுறப்படைஞ்சிருக்கணும், கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ள வந்திருக்கணும். அப்ப மட்டும்தான் தேவனுடைய வழிகள் எனக்கு புரியும். ஆமேன். 2 3வது முக்கியமான விஷயத்தை வேகமா சொல்றேன் பாருங்களேன். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, என் வழி அப்படின்னு நான் நினைத்திருந்தேன் அப்படின்னு இருக்குல்ல. எப்ப நம்முடைய நினைவுகள் மேலோங்கி இருக்கிறதோ அப்ப நம்மளால தேவனுடைய வழி நடத்தல பாருங்களேன் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்குள்ள போறதெல்லாம் அப்புறம் அதை அக்செப்ட் பண்றதே நம்ம மனசுக்கு வராது. ஏன்னா நான் வரும்போதே என்ன பண்றேன், நினைத்திருந்தேன். நான் கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, மறுபடியும் பேட் எக்ஸாம்பிள் தான் வருது. ஒரு பிச்சைக்காரரு பிச்சை எடுக்கிறார். என்ன பிச்சை எடுக்கிறாரு? அம்மா தாயே பசிக்குதுன்னு கேட்கிறார். சரியா? இப்ப என்ன கேட்டார் அவரு? அம்மா தாயே பசிக்குது. இப்ப என்ன பண்ணணும்? அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த வீட்டில் இருக்கிற பழைய சாப்பாடோ இல்லைன்னா பழைய இட்லியோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு அம்மா பழைய சாப்பாடு போட்டால், என்னம்மா பழைய சாப்பாடு போடுற, சூடா இல்லையா சாப்பாடுன்னு பிச்சைக்காரர் கேட்கலாமா? ஏங்க சொல்லுங்க, பிச்சைக்காரன் கேட்கலாமா? சுட சுட வச்சு நீங்களே சாப்பிட்டீங்களா, பாவீங்களா, பழசு மட்டும் எனக்கு போடுறீங்க, நீங்களா நல்லா இருப்பீங்களா? நான் சொல்ல முடியும். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இல்லை, ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்க. எடுக்கிறது பிச்சை, இதுல உனக்கு என்ன கௌரவம்? ஒரு நாள் ட்ரெயின்ல ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு. டம்ளரை தட்டுறாரு. ஒருத்தர் பக்கத்துல இருந்து 1 ரூபாவை போட்டாரு. அந்த ஆளு இந்த 1 ரூபாய் நீயே வச்சுக்கோ கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஆளு பிச்சை எடுக்கிறவன் ஒன்று போர்டாவது போட்டிருக்கணும். போட்டால் 5 ரூபாய் காயின்களாக போடவும், 10 ரூபாய் காயின், இந்த மாதிரி எதுவும் வச்சிடலாமன். சரி, ஏதோ டக்குன்னு நமக்கு முன்னாடி கொடுக்குறானுங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 1 ரூபாவை போட்டார். அவன் எந்த 1 ரூபாய் நீயே வச்சுக்கோன்றான். அப்புறம் தான் பார்த்தா எல்லாம் 5 ரூபாய் காயின் 10 ரூபாய் காயின் ஆகுது. இவர் எல்லார்ட்டையுமே இதுதான் சொல்றது போல. 5 ரூபாய் இருந்தால் ஓகே, 1 ரூபாய்லாம் ஆமா ரிஜெக்ட், கிடையாது. இது எப்படி பிச்சை தானே எடுக்கிற நீ? ஒன்று நீ என்ன பண்ணணும், தெளிவான பிச்சைக்காரனா ஒட்டிடணும்.
இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு. அப்ப நான் கேட்கிறேன், நாகாமானே நீ வந்தது எதுக்குயா? உனக்கு வேண்டியது என்னையா? சுகம் தானையா? அவ்வளவுதான். உனக்கு என்னையா வேணும்? சுகம் தானே. உனக்கு சுகம் தானே வேணும். எந்த முறையில் ட்ரீட் பாருங்களேன், டாக்டர் கிட்ட போறோம். நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் கிட்ட போய் இன்னைக்கு 2 ஊசி போட சொல்லணும். டாக்டர் சொல்றார் ஒன்றும் வேணாம், மாத்திரை சாப்பிடு. கோச்சிப்பீங்களா டாக்டர் கிட்ட? 2 ஊசி போடுங்க டாக்டர். ஐயோ வேணவே வேணாயா. சில ஆட்கள் பாருங்களேன், சிலருக்கு எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போனா இன்னைக்கு ட்ரிப்ஸ் போட்டால் தான் சரியா வரும்னு நினைக்கிறேன். இப்போ இவனே முடிவு பண்ணுவான். டாக்டர் சொல்லுவார் மாத்திரை, இல்லை டாக்டர் ட்ரிப்ஸ் கிப்ஸ் எதாவது போடுறீங்களா? தேவையில்லைப்பா. இல்லை நீங்கள் போடுங்களேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி போய் படு. அவர் 300 400 பில்லில் முடிக்கலான்னு பார்த்தா 2000 ரூபாய் கொடுத்துட்டு தான் வருவேன்னு நீ முடிவு பண்ணிட்ட. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி போ படு, உனக்கு ஏற்றுற 2 பாட்டில்னா அவரும் ஏற்றி 2000 ரூபாய் பில்லு போ அனுப்புறாரு. இவன் முடிவு பண்ணிட்டு போறான். உனக்கு தேவை சுகம் தானே. அப்ப நீ வழிமுறையை சொல்லாத, வழிமுறையை அவர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அங்க நாகமான் வேண்டியது சுகம் தான் அவனுக்கு தேவை. எப்படி சுகப்படுத்தணும்ன்றது தேவனுடைய திட்டம். ஆமென். அந்த தேவ திட்டத்துக்கு நாம் நம்மளை என்ன பண்ண முடியலன்னா விட்டு கொடுக்க முடியல. காரணம் இங்கதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்க நான் என்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் என்கிற எண்ணம். இங்க பாருங்க, நான் யார் தெரியுமா? நான் ஒரு சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதி. நான் ஒரு சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதி. அவன் வெளியே வந்து அப்படின்னா என் மனசு என்ன விரும்புதுன்னா கனத்தை விரும்புகிறது. என் மனசு மரியாதையை விரும்புகிறது. என் மனசு பாருங்க, என் பதவிக்கும் நான் இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கும் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது. நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்கு நீ வருகிறது மரியாதையை தேடியா சுகத்தை தேடியா? எதை தேடி தேவ சமூகத்துக்கு வர? எது உனக்கு வேணும்? சுகம் வேணும்னா சுகத்திற்கான ஆலோசனையை தேவன் உனக்கு தருவார். மரியாதையை தேடி தேவன் கிட்ட வந்தா தேவன் எப்படி அவனை மதிப்பாரு? அவர் பாருங்க, அவர் நம்மளை மதிக்கிறாரு. ஆனா அந்த மதிப்பை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அவரை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமா, நிறைய சபையில் இருக்கிற மக்கள் அவங்க சபைக்கு போறதே எதுக்காகன்னா மரியாதையை தேடி. சபையில சிலருக்கு போஸ்டிங், சிலருக்கு பதவிகள், சிலருக்கு பாராட்டுகள் அப்படி கொடுக்கணும். பாருங்களேன், சில ஆட்களை பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. முதல்ல நாங்கள் சின்ன வயசுல இருந்த போது டியூப் லைட்லாம் போட்டிருக்கோம். விக்டர் உபயம், டியூப் லைட்டுக்கு பக்கத்தில் விக்டர் உபயம், ஸ்டீவன் உபயம், ஜார்ஜ் உபயம், ஆபிரகாம் உபயம் ஃபேன்ல என்னையா இதெல்லாம் யார் வாங்கி போட்டாங்கன்றத பேரை விளம்பரப்படுத்தணும். அவர் ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா ஐயா அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அப்ப மற்றவர்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். கொடுக்கிறவனெல்லாம் தூக்கி வைக்கணும். பாருங்க, நான் உன்னை ஒன்று சொல்றேன். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஒருவருக்கும் கடன்காரனா இருக்க மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாள் ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். ஆபிரகாம் எகிப்து போகும்போது அவனுடைய மனைவிய இந்த ராஜா இந்த பார்வன் கடத்திட்டு போயிட்டு ஆபிரகாமுக்கு சில சீர்வரிசை பொருள்கள் எல்லாம் கொடுத்தான். இது அவரோட மனைவின்னு தெரிஞ்ச பிறகு அந்த மனைவியையும் அனுப்பிட்டு இந்த பொருள் எல்லாம் கொடுத்தான். பாருங்க, அந்த பொருள் ஒன்னையுமே இந்த ராஜா திரும்ப வாங்கல. என்ன கர்த்தர் சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசி அப்படின்னா உடனே சரி அந்த பொருள் எல்லாம் நீயே வச்சுக்கோ, என்ன ஆசீர்வதிச்சு மட்டும் போ அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு ஒருத்தன் பொருள் கொடுத்ததுக்கு பலனா இந்த ஆபிரகாமனுடைய பேரனை கர்த்தர் எழுப்பி, இவன் சந்ததியோட பேரனை எழுப்பி எகிப்துக்கு அனுப்பி, எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்து எகிப்து மொத்தம் சாகாம இருக்கிறதுக்கு எகிப்த ஜீவனோட காப்பாத்துறாரு கர்த்தர். அல்லேலூயா.
ஆமான் 3 தலைமுறை தாண்டி அவன் கொடுத்ததை பல மடங்கு திரும்பி இவன் ஞானத்தை பயன்படுத்தி தேசமே பஞ்சத்துல இருந்து காப்பாத்துறாரு. அப்ப நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்குன்னு விதைச்சிங்கன்னா அதை எத்தனை தலைமுறை தாண்டியும் கர்த்தர் உன் கையில கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம இங்க பலனை எதிர்பார்க்க வேணான்றேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார்ல, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, நீ ஏதாவது செஞ்சேன்னா வெளியில தெரிய வேண்டாம், வெளியில தெரிஞ்சிருச்சோ உனக்கு பலன் கிடையாது. உங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று நீங்கள் மெய்யாகவே மெய்யாகவே அறிந்து கொள்ளுங்கள். அப்ப கொடுக்கிறத கர்த்தர் மாத்திரம் பார்க்கட்டும், நமக்கு எதுக்கு பெருமை வேண்டாம். அப்ப நம்மளை உயர்த்தணும், நம்மளை பெரிய ஆளா காட்டணுன்ற எண்ணம் வேண்டாம். அப்ப இந்த நாகமானுக்கு அப்படி ஒரு எண்ணம், நான் யார் என்று தெரிந்து அவன் வெளியே வந்து என்னை பார்த்து, ரெண்டாவது அவன் தன் கைகளால் என்னை தொட்டு தடவி, கேர் என் மேல கொஞ்சம் அதிகமாக கரிசனை காட்டணும். சபையில் பாருங்களேன், சபையில் நாம் ஒருத்தரோட ஒருத்தர் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் உன் மேலே ஒரு ஸ்பெஷல் கரிசனை காட்டணும்னு நினைக்கிறது ஏற்புடையது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் எல்லாரையும் விசாரிச்சுக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பாஸ்டர் நம்மளை விசாரிக்கணும், நல்லது தான். பாஸ்டரை நாம விசாரிக்கணும், அது ரொம்ப நல்லது. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே? பாஸ்டரு நம்மளை விசாரிக்கணும், அது நல்லது. பாஸ்டரை நாம விசாரிக்கணும், அது ரொம்ப நல்லது. ஆமென். ஆமா, சர்ச்சுக்கு நீங்க வரலன்னா பாஸ்டர் உங்களை கேட்க கூடாது. நீங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருப்பேன், நீ தான் வரலையே, அது எனக்கு மனசு வருத்தமா இருக்காதா? நல்லா இல்லை, என்ன பண்ண சொல்ற? கோச்சிக்காதீங்க பாஸ்டர், மனசு வருத்தப்படாதீங்க, அடுத்த வாரம் வந்துருவேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க எங்களை விசாரிக்கணும். நீ வரலன்னா உன்னை நினைச்சு ஏங்கிறது நானு, உன்னை நினைச்சு கதறது நானு. என்ன நீ தான் விசாரிக்கணும். நான் தான் துக்கத்துல கிடக்கிறேன், நீ சுகமா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து நல்லா 3 வேளை மூக்கு பிடிக்க தின்னுட்டு தூங்கிட்டு தான் இருக்க. என்ன விசாரிக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அதனால பொதுவா சபைகள்ல அப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். பாஸ்டர் எங்களை விசாரிக்கல, சபையில எங்களை விசாரிக்கல. ஏப்பா, உங்களை சபையில விசாரிக்க மாட்டார்கள். போ, உன்னை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல், பாஸ்டர் மேல் இல்ல, மூப்பர் மேல் இல்ல, அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் தான் உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். ஆமா, சில ஆட்களுக்கு நாங்க எப்படி போனாலும் பாஸ்டருக்கு கவலை இல்லை. கண்டிப்பா கவலை கிடையாது. உனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார்ல, அவருக்கே இல்லாதாக்கிற எங்களுக்கா? எங்களால் என்ன கொடுக்க முடியும்? இருக்கிறதே ஒரு உயிர், எத்தனை பேருக்கு கொடுப்பேன் நான்? ஒருத்தர் கொடுத்துட்டார், போதும், கொடுக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் அந்த உயிரை நாங்கள் வச்சு அவருக்காக வாழ்வோம். அல்லேலூயா. இந்த சத்திய வசனத்தை இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது, அதுக்கு வாழ்கிறோம். ஆமென். அப்போ நம்ம எண்ணம் பாருங்க, அதிகப்படியான மரியாதை எதிர்பார்க்குது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை இருக்குது. 5ஆம் அதிகாரத்தில், அவர்கள் எல்லாரும் 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை எடுத்து ஆட்டுக்குட்டியான பாதத்தில் வைத்து, அல்லேலூயா, தேவரீர் துதியையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர் என்று சாஷ்டாங்கமாய் வணக்கமாய் அவருக்கு முன்பாக விழுந்து வணங்கினார்கள். சபைக்குள்ள வந்துட்டியா ஐயா? நீங்க சபைக்கு வெளியில நீங்க கவுன்சிலரா இருங்க, எம்எல்ஏவா இருங்க, அமைச்சரா இருங்க, ஐஜியா இருங்க, டிஐஜியா இருங்க, ஐபிஎஸ்ஸா இருங்க, உயர் பதவியில் இருங்க, ஜட்ஜா இருங்க, கலெக்டரா இருங்க, என்ன பெரிய பிசினஸ் மேனா இருங்க, என்ன துறைகளில் நீங்க உங்க சாதனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் சாதிங்க, இன்னும் நல்லா சாதிக்கணும் நீங்க, அதுதான் எங்க விருப்பமும் கூட. ஆனா அந்த சாதனைகளின் கிரீடத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து தேவ சமூகத்துக்கு வரும்போது, அப்பா இதெல்லாம் உங்க பாதத்துக்கு காணிக்கையாக்குறேன், இதெல்லாம் எங்களால வந்தது இல்லப்பா, உங்களாலன்னு தான் தேவ சமூகத்துக்கு உள்ள வரும்போதே அப்படி வரணும். கிரீடத்தை கலட்டிட்டு தான் உள்ள வரணும். செருப்பை கலட்டும் போதே கிரீடத்தை கலட்டிடணும். அப்பா நான் இல்ல, இது நீங்க. ஆமென். இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்லன்ற எண்ணத்தோட நீங்க உள்ள வர வேண்டியது அவசியம். அப்ப நல்லா கவனிங்க, நமக்குள்ள
உண்டாகிற நாம் யார் என்கிறதான அந்த எண்ணம் நமக்குள்ள ஒரு மேட்டிமையை, தேவனை பற்றி ஒரு தவறான புரிதலை அது நமக்குள்ள உண்டாக்கி விடுகிறது. அப்படி உண்டாக்கின உடனே என் மனசுக்குள்ள தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியாதபடி அது என்னை தடுக்கிறது. அது எனக்கு கோபத்தை உண்டாக்குகிறது, என்னை தேவனை விட்டு பிரிக்கிறது. இவன் அந்த வேலைக்காரன் மட்டும் தடுக்கலைன்னா அவன் போயிட்டு இருப்பான். அவன் புறப்பட்டு போய் அவன் போயிட்டு இருப்பான். நான் சொல்றேன், ஒரு நாளும் தேவனுடைய நன்மைகளை இழந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வர வேண்டாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிற அளவுக்கு நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி அந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அந்த வேலைக்காரன் சொன்னா, ஐயா, இந்த எலிசா பெரிய காரியம் ஏதாவது சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களே. 12வது வசனம் மட்டும் படிமா. 12 மட்டும் படிங்க, முடிச்சிடறோம். 12 வேகமா. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம். அடுத்த வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தா. நல்லா கவனிக்கணும் விசுவாச மக்களே, இந்த உலகத்தில் பெரிய காரியத்தை செய்யறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து பெரிய காரியத்தை கேட்கல. என் சிலுவையை விசுவாசிப்பா, என் காயங்களை விசுவாசி, காயங்கள்ல இருந்து வழிந்தோடுகிற ரத்தத்தை விசுவாசி, அந்த ரத்தம் உனக்கானதுன்னு விசுவாசி. இந்த விசுவாசம் மாத்திரம் உனக்கு போதுமானது. உடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் என் காயங்கள் போதுமானது, நான் பட்ட பாடுகள் போதுமானது, நான் ஏற்றுக்கொண்ட துக்கங்கள் போதுமானது. நீ சகல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் பெற்றுக்கொள்ள, பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ள என் சிலுவை போதுமானது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இதை விசுவாசிக்கிறதுக்கு தான் நமக்கு முடியல. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம் என்ன நினைக்கிறோம்? இப்போ இந்த லெந்து நாட்கள்லாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க? 40 நாள் கடுமையாக ஃபாஸ்டிங் இருந்தால் தான். ஃபாஸ்டிங்லாம் இருங்க, ஆனால் இந்த ஃபாஸ்டிங்னால தான் ஆசீர்வாதம் வருதுன்னு நினைக்காதீங்க. நான் பூவை வைக்கல, நான் பொட்டு வைக்கல, நான் உண்டியில காசு போடுறேன் 40 நாள். நீ 40 நாள் உண்டியில போடுற காசுனால கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிறாரு. நீ சென்ட் போட்டுக்காதனாலயா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு? அது இல்ல. நீ சென்ட் போடுவியோ போட மாட்டியோ அது இல்ல கர்த்தருக்கு பிரச்சனை. சிலுவையை விசுவாசிப்போம். நம்ம ஆட்கள் நினைக்கிறான் பெரிய காரியங்களை நடந்தே போறேன், வேளாங்கண்ணிக்கு நடந்தே போறேன், ஏதாவது ஒரு ஊருக்கு போ, அங்க போய் கொடி ஏத்துறேன், அது ஏத்துறேன், இது ஏத்துறேன், எதையாவது ஏத்துடு. நம்ம சொன்ன எவன் கேட்கிறான், அதெல்லாம் ஏத்தாதரா, நாங்கள் ஏத்துவோம். சரி போய் ஏத்து, நாங்கள் நடப்போம். நடந்து இப்போ போய் தொலை, என்ன பண்ணுறது? நீங்கள் என்னைக்கு கேட்ட சிலுவை போதும், இயேசு போதும், ரத்தம் போதும். பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் செஞ்சிருப்பான். ஆனால் இங்கே சொல்கிறாரு, போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. இந்த விசுவாசமும், வார்த்தையை விசுவாசிக்கிற விசுவாசமும், விசுவாசத்தினால் உண்டாகிய கீழ்ப்படிதலும் உங்க வாழ்க்கையே மாத்திரும். ஆமென் சொல்லுங்க. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.